ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷி கிரியேட்டிவ் கிச்சன். நம்ம சாதம் வடிக்கிற இந்த கஞ்சியை கீழே ஊற்றுறதுக்கு முன்னாடி அதை எந்தெந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தையும் அதனோட நன்மைகள் என்னன்றதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா சாதம் வடித்த கஞ்சியை கீழே ஊற்றாமல் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. வாங்க அது என்னென்னன்றதை பார்த்துடலாம். இந்த சாதம் வடித்த கஞ்சி தண்ணியை சாதம் வடித்த உடனே சூடாக அந்த தண்ணியில் கொஞ்சமாக உப்பும் பட்டரும் சேர்த்து குடிக்கிறதுனால நம்ம குடலில் இருக்கிற குடல் புண்ணாகட்டும், குடல் அழற்சி ஆகட்டும் நீங்கும். அதே மாதிரி தொண்டை வலி இருந்தாலோ இல்லைன்னா வயிறு வலி இருந்தாலோ, அதாவது ஹீட்டு மேலே வயிறு வலி இருந்தாலோ அதெல்லாம் சரியாகும். இப்போ நம்ம இது ஒரு க்ளீனிங் பர்பஸுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வீட்டு குழந்தைங்க யூஸ் பண்ணுற சாக்ஸு எப்போதும் அழுக்காகவும் பேட் ஸ்மெல்லும் வந்துகிட்டே இருக்கும். அந்த அழுக்கு சேர சேர அந்த சாக்ஸை என்ன தான் துவைச்சாலும் ஒரு சாஃப்ட்னஸ் இருக்காது. வாங்கிட்டு வரும்போது எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இருக்காது. அதனால் இந்த கஞ்சி தண்ணியில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அது கூட நம்ம கம்ஃபர்ட் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வேணால் கொஞ்சோண்டு சர்ஃபு எதனா கலந்துக்கலாம். இப்போ இந்த கஞ்சி தண்ணியில் சேர்க்கக்கூடிய கம்ஃபர்ட் என்ன பண்ணோன்னா, அந்த சாக்ஸு ஊறி வந்த பிறகு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அந்த சாக்ஸ் ஊறி வந்த பிறகு நல்லா 2 தண்ணியில் அலசிட்டு அதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் நல்லா வாசனையாகவும் இருக்கும். நம்ம போடும்போது ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். அந்த சாக்ஸை போடும்போது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி மெத்தடில் நம்ம காட்டன் சேரீலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த காட்டன் சேரீலாம் ஒரு பக்கெட்டில் ஒரு அரை பக்கெட்டி தண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே இந்த மாதிரி ஒரு அரை டம்ளர் இல்லைனா 1/4 டம்ளர் அளவு வடிகஞ்சியை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு, கட்டியாக எதுவும் இருக்கக்கூடாது. அது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சேலையில் அது அப்படியே ஒட்டிக்கும், படிஞ்சிடும். அதனால் கட்டிகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதை அப்படியே துவைச்சி அலசி எடுத்து காய போட்டோம்னா புதுசாக வாங்கிட்டு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தலையில் பொடுகு அதிகமாக இருந்தாலோ அப்படி இல்லைன்னா பொடுகால் நம்ம தலையோட அந்த வகுட்டு பகுதியிலலாம் நிறைய டெட் செல் மாதிரி கீழே உதிரியாக உதிரும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தலை குளிக்கும்போது இந்த கஞ்சி தண்ணியை நல்லா கலந்துட்டு சூடாக ஊற்றும்போது பொடுகும் போகும். அதே மாதிரி தலைமுடியும் கண்டிஷ்னர் போட்ட மாதிரி நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சேலையை வாங்கின புதுசில் எப்படி இருக்கும் அதே மாதிரி நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரியே நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஃபேஸில் வெயிலோட தாக்கத்தினால நல்ல டல் அடிக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி சுருக்கமாக இருக்கும். கைகளும் ஒரு மாதிரி வறட்சியாக இருக்கும், ட்ரையாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இந்த கஞ்சி தண்ணியை கையில் எந்த இடத்துலலாம் ட்ரையாக இருக்கோ அந்த இடத்துல நம்ம பூசிட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் வச்சுருந்து கையை கழுவிட்டோம், முகத்தை கழுவணும் அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். கடையில் வைக்கிற க்ரீம்லாம் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறதை விட இதை மாதிரி செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அது போலவே நம்ம வீட்டில் இருக்கிற தோசைக்கல்லில் தோசை ஊற்றின பிறகு நம்ம ஊற்றக்கூடிய எண்ணெய் ஓரமெல்லாம் படிஞ்சு போய் அப்படியே இருக்கும். அதை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த கஞ்சி தண்ணியை அது மேலே ஊற்றி கூடவே கொஞ்சோண்டு சபினா போட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கலாம். இல்லைனா லெமன் வச்சு பொறுமையாக தேய்ங்க. ஏன்னா இந்த மாதிரி நான்ஸ்டிக்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கும்போது அதில் ஸ்க்ராச்சஸ் விழும். அதனால தான் நான் லெமன் வச்சு தேய்க்கிறேன். இந்த மாதிரி கஞ்சி தண்ணியும் அந்த சபினாவும் போட்டு நம்ம அழகாக தேய்க்கும்போது இந்த நான்ஸ்டிக் கல் மேலே எந்த வித கீறலும் எதுவுமே ஏற்படாது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸும். பாருங்கள், இந்த கல் கழுவி எடுத்துகிட்டு வந்த பிறகு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க நெக்ஸ்ட் இப்போ என்னன்றதை பார்க்கலாம். இந்த ஒரு ஸ்போக் போனையும் கொஞ்சோண்டு கஞ்சி தண்ணியும் வச்சு நம்ம பாத்ரூம் டைல்ஸில் இருக்க உப்பு கறியை நீக்கிடலாம். அதுக்கு நம்ம முதல்ல ஒரு சொல்யூஷன் தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறது கஞ்சி தண்ணி கொஞ்சோண்டு, ஒரு பேக்கெட் அளவு டொமேட்டோ சாஸு. நம்ம சாப்பாடெலாம் வெளியிலேருந்து வாங்கினோம்னா கூட கொடுக்கக்கூடிய இந்த டொமேட்டோ கெச்சப் தூக்கி தான் போடுவோம். அதை நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் அளவு டிஷ்வாஷர், எந்த டிஷ்வாஷ் லிக்விடாக இருந்தாலும் ஓகே தான். டிஷ்வாஷ் லிக்விடுக்கு பதிலாக நீங்கள் சர்ஃப் எதனா வேணுனாலும் நீங்கள் இது கூட ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு வீணாக போன ஸ்க்ரப்பர் இல்லைன்னா அதுக்குன்னு தனியாக எதனா ஸ்க்ரப்பர் இருந்தால் அதை வச்சு நீங்கள் நல்லா தேய்ச்சி கொடுங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம குளிக்கும்போது அங்கங்கே விழக்கூடிய இந்த உப்பு கரை உப்பு கரை படிஞ்சு போயிடும். இதை நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணியிருந்தாலும் என்ன தான் இருந்தாலும் திரும்ப திரும்ப அது படிய தான் செய்யும்.
இதை க்ளீன் பண்ணும்போதே ஓரளவுக்கு நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. இந்த ஃபோக்கு ஸ்பூன் எதுக்கு அப்படின்னா நம்ம அழுத்தி பிடிச்சி தேய்க்கிறதுக்காக தான். இந்த லிக்விடை டோர் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக காமிச்சிருக்கேன் லைவாகவே. ஆனால் நீங்கள் வேணால் ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு ஊற விட்டுடுங்க. ஊற விட்டுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாவே எஃபெக்ட் கொடுக்குது. முக்கியமாக கதவோட அடிப்பகுதியில் தான் இது மாதிரி நிறைய உப்புக்கரை அதிகமாக படியும். இப்போ பாருங்கள் டைல்ஸ்லேயும் தடவி காமிக்கிறேன். ஒரு பக்கம் டைல்ஸை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு தடவிட்டு நல்லா தேய்ச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அது விட்டு போயிருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள் ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை. அடியில் தான் அதிகமான அளவு உப்புக்கரை படியும். கேமரா கொஞ்சம் ஆடுது, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஏன்னா சிங்கிளாக எடுக்கிறதுனால இந்த மாதிரி ஆடுது. இப்போ பாருங்கள் நல்லா கழுவிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு விட்டு போச்சு. இதே நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஊற வச்சு நேரங்களில் செஞ்சிங்கன்னா சீக்கிரமாகவே விட்டு போயிடும். ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதே கிடையாது. இது நான் உடனடியாக தேய்ச்சதுனால கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் மேல் டைல்ஸ்க்கும் கீழுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு, ஷைனாகவும் இருந்தது. உங்களால் இந்த ஃபோக் ஸ்பூனை வச்சு நீங்கள் தேய்க்க முடியலன்னா நீங்கள் கையால் கூட வச்சு நீங்கள் நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் இன்னொரு டோரில் இருக்கிற அழுக்கை வந்து எப்படி தேய்க்கிறேன்ற கையால். போன வாட்டி கையால் தேய்க்கும் போது கொஞ்சம் மணிக்கண்டாண்டா கொஞ்சம் வீக்கம் வந்து போச்சு. அதனால தான் நான் ஃபோக் ஸ்பூனை வச்சு தேய்ச்சி காமிச்சேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் கையால் கூட தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் இது உடலுக்கும் ரொம்ப நல்லது இந்த கஞ்சி தண்ணி. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கஞ்சி தண்ணியை நம்ம உள்ளுக்க குடிக்கும்போது அந்த கஞ்சி தண்ணி அப்போ வடிச்சதாக இருக்கணும். இந்த மாதிரி நம்ம க்ளீனிங் பர்பஸுக்கு யூஸ் பண்ணும்போது அந்த கஞ்சி தண்ணியை ஒரு நாள் நைட்டெல்லாம் விட்டுட்டு மறுநாள் தான் நம்ம யூஸ் பண்ணணும். கொஞ்சம் அந்த புளிப்புத்தன்மை இருந்தால் தான் இந்த உப்பு கரை எல்லாமே போகும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னடா அது இன்ஸ்டண்ட்டாக காமிச்சாங்க அப்படியே எடுத்து யூஸ் பண்ணால் போகும் அப்படின்றது கிடையாது. அதே மாதிரி அந்த பாத்ரூம் படிக்கட்டில் இருக்கிற அந்த கரையை வந்து இதை வச்சு நல்லா தேய்ச்சி கொடுத்தேன். இருந்தாலும் ஓரளவுக்கு தான் போச்சு. இதே அது நல்லா ஊறி இருந்தால் நல்லா போகும்னு நினைக்கிறேன். பாருங்கள் இதை வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. நல்லா தேய்ச்சிட்டேன். இப்போ பாருங்கள் வாஷ் பண்ண பிறகு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு போயிருக்கு. இப்போ பாருங்கள் டைல்ஸு பாத்ரூமோட அந்த கதவு எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இதில் மீதி இருக்கிற இந்த சொல்யூஷனை வாஷ் பேஷின் தான் நான் கழுவ போகிறேன். என்ன தான் நம்ம வாரத்துக்கு ஒரு முறை இந்த வாஷ் பேஷினை கழுவினாலும் அதில் அழுக்கு படியாது நிற்கவே நிற்காது. உப்பு கரை படிஞ்சது தான் இருக்கும். இதை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னா ரொம்ப பெரிய அளவில் ஆகிடும் இந்த உப்பு கரை. இப்போயே ஓரளவுக்கு மஞ்சள் பொறுத்த மாதிரி ஆகிப்போச்சு. அதனால இப்போ இது மேலே இந்த லிக்விடை நல்லா ஊற்றிட்டு நல்லா தேய்ச்சி கொடுங்க. இந்த வாஷ் பேஷினோட அந்த டேப்பு பக்கத்துலலாம் ஒரே அழுக்காக இருந்துச்சு. அது இல்லாமல் நல்லா அழகாக போயிடுச்சு. எந்தெந்த இடத்துல நல்லா உப்புக்கரை இருக்கோ அந்த இடத்துல நல்லா தேய்ச்சி கொடுக்கும்போது அதனுடைய எஃபர்ட் வந்து நல்லாவே இருக்குது இந்த கஞ்சி தண்ணியோடது. நீங்கள் இதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு கூட, அதாவது நைட்டு பொழுது நீங்கள் ஊற்றிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு கூட காலையில் எழுந்து கழுவும்போது தேய்ச்சி கழுவும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வடிகஞ்சியை நம்ம வடித்த உடனே குடிக்கும்போது நம்ம குடலில் இருக்கிற கேன்சர் செல்களும் அழிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்படி கேன்சர் வந்தவங்க கூட இதை குடிக்கும்போது அதனோட வீரியம் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கஞ்சி தண்ணி உடலுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி க்ளீனிங் பர்பஸுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த டிப்ஸ் எல்லாம் நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இது எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், ரொம்ப ஃபைனலாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாஷ் பேஷன் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.